ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு பன்னீர் மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் கீ ரைஸ், புலாவ், சப்பாத்தி எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வறுப்பட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா மாறணும். ஒரு 2-3 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட பிங்க் கலர் மாறிடும். மாறிட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு கிரேவிக்கு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி அதை நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டோ இல்லை வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா டைம் கொடுத்து வதக்கணும். ஒன்று வதங்காமல் இருந்து அதோட டேஸ்ட் தெரிஞ்சாலும் ஃபுல் ரெசிப்பியும் உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி அப்படியே சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளோட சேனலில் பன்னீரை வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முடியை திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு போடணும்லாம் தேவையில்லை. கொஞ்சம் சுடு தண்ணியில் நம்ம லைட்டாக கழுவிட்டு இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதே கிரேவிலே நீங்கள் பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் போட்டு பண்ணலாம், காலிஃப்ளவர் போட்டு பண்ணலாம், இல்லை உருளைக்கிழங்கை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு பண்ணலாம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா சிக்கன் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க.
தயிர் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூடவே வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிரேவியில் டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே பன்னீர் கிரேவியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கலந்தாச்சு. இப்போ இதை மூடி அடுப்பை மீடியமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதோட ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் பட்டர் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைனா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் கிரேவியில் வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து பண்ணதுனால டைம் ஆக ஆக இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த கிரேவி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கிரேவி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்மளோட பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பன்னீர் எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்ற அதே டேஸ்ட்டும் அதே ஃபீலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.